நாடாளுமன்ற தொகுதி கரூர். இதில் உள்ள 6 தொகுதிகள் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், வேடசந்தூர், மணப்பாறை, விராலிமலை. இந்த 6 தொகுதிகளில் சென்ற தேர்தல்களில் யார் வென்றார்கள், உங்கள் அந்த தொகுதியின் வரலாறு என்ன என்பதை அடுத்து பார்ப்போம். வேடசந்தூரில் திமுக 2006இல் 14,758 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016இல் அதிமுக 19,938 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. ஆனால் திமுக 2021இல் 17,553 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதி 2006இல் திமுக 2,825 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016இல் அதிமுக 23,661 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021இல் இந்த தொகுதியில் அதிமுக சார்பாக பாஜக கூட்டணியில் இருந்து திரு அண்ணாமலை போட்டியிட்டு தோற்றுவிட்டார். இங்கு வென்றது திமுக 24,816 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளார். கிருஷ்ணராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக 8,934 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2016இல் அதிமுக 35,301 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021இல் மீண்டும் திமுக 29,625 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. கரூரில் அதிமுக 2006இல் 5,384 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. விராலிமலை, மணப்பாறை இரண்டுமே புதிதாக உருவான தொகுதிகள். 2016இல் கரூரை அதிமுக 441 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021இல் இதை திமுக கைப்பற்றியது 12,448 வாக்குகளில். மணப்பாறை தொகுதியை பொறுத்தவரை 2016இல் அதிமுக 18,277 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021இல் திமுக 12,243 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. விராலிமலை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்படவில்லை, நாம் பிறகு பார்ப்போம். இந்த தொகுதியில் யார் வெல்வார்கள்? கரூர் நாடாளுமன்ற தொகுதியை 2026இல் மக்கள் யார் பக்கம், யார் வெல்வார்கள் என்பதை நாம் நமது கணிப்பு என்ன என்று பார்ப்போம். வேடச்சந்தூர் திமுக, அரவக்குறிச்சி திமுக, கிருஷ்ணராயபுரம் அதிமுக, கரூர் இழுபறி, விராலிமலை அதிமுக, மணப்பாறை இழுபறி என்கிறோம். அதாவது கரூர் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளை திமுகவும் 2 தொகுதிகளை அதிமுகவும் வெல்லக்கூடும். 2 தொகுதிகள் இழுபறியாக உள்ளது என்பதே நமது கணிப்பாக உள்ளது.